பாருங்க. இவ இந்த மேடம் என்ன சொன்னாங்கன்னா 3 மணிக்கு கரெக்டாக வந்துடு அப்படின்னு சொன்னாங்க இவ வீட்டுக்கு. நான் வந்துட்டேன், கிளாஸை கட்டிச்சுட்டு வந்துட்டேன். இந்த மேடம் காலேஜ் 2:20 முடிஞ்சிச்சு. என்ன பண்ணாங்க, ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்தேன். இப்போ நாங்கள் எங்களுக்கு 5 மணிக்கு ட்ரெயினுங்க, 5 மணிக்கு பஸ்ஸு. டைம் பார்த்துக்கோங்க, என்னடி டைம் பார்த்துக்கோங்க, என்ன சொல்லுது 14:47 அப்படின்னா என்னது 4:50 ஆக போகுது. 10 நிமிஷத்துல பஸ் இருக்குது. நாங்கள் எங்கே இருக்கோம், ஆலந்தூரில் இருக்கோம். நாங்கள் போகிறதுக்கு இன்னும் 15 மினிட்ஸ் ஆகும். ஒரு வழியாக ஏதோ ஒரு பஸ்ஸு பிடிச்சி பாதி தூரம் வந்துட்டோம். அதாவது ஸ்கூலில் ரன்னிங் ரேஸ் வச்சாலே கடைசியாக வர ஒரே பிள்ளை நான் தான். என்ன எப்படி எவ்வளோ வேகத்தில் ஓடிருப்போம். ஃபஸ்ட்டு ஓடினேன், இவளை தாண்டி ஓடினேன். அது ஏன்னா அவள் பேக்கும் தூக்கிட்டு நான் ஓடிட்டு வந்தேன். சரியா, இருந்தாலும் யூ கேப்பபிள் ஆஃப் ரன்னிங். ஆனால் நானும் இந்த வேகம் ரேஸ்லேயே ஓடினது இல்லை. உண்மையாக நினச்சி கூட பார்க்கல. இவன் ஓடும் வாழ்க்கையில் நினச்சி கூட பார்க்கல. இத்தனை வருஷத்தில் இந்த மாதிரி நீ ஓடி நான் பார்க்கவே கிடையாது. எல்லாம் அந்த மிஸ் பண்ணுற பஸ்ஸை பிடிக்கிறதுக்காக தான். ஸோ பேசிக்லி மூணார் போகணுன்னு சுமார் ஒரு செமஸ்டர் ஃபுல்லாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் தென் அது ஒரு நாள் வாட்ஸ்அப் குரூப்பை விட்டு வெளியே வந்த பாடு இல்லை. ஸோ இந்த வாட்டி போயே ஆகணும்னு தீர்மானமாக முடிவெடுத்து எப்படியோ பஸ் ஏறிட்டோம். என்னதான் சென்னையிலேருந்து பஸ் ஏறிட்டு இருந்தாலுமே மூணார் போய் சேர்ற வரைக்கும் உள்ளுக்குள்ளே போய் சேர்ந்துருவோமா மாட்டுமான்ற ஒரு சின்ன பீதி இருந்துகிட்டே இருந்தது. பிகாஸ் போயிருந்தோம் நாங்கள் எல்லாருமே அவ்வளோ லக்கி ஃபெல்லோஸ். பட் தென் எப்படியோ போய் சேர்ந்துட்டோம். யாரடி நீ மோகினி படத்தில் ஒரு கார் சீன் வரும். அந்த கார் சீனை ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி 2 ஹவர்ஸ்க்கு ஒரு ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரி. அந்த ஜீப் சஃபாரி முடிச்சுட்டு மலையில் சின்னதாக ஒரு வாக் போய் பார்க்குற சன்ரைஸ் நிஜமாலே வர்த் வைல். இந்த பிரிட்ஜில் நடந்து போயிட்டு பாதியில் கீழே குனிஞ்சு பார்த்தா தண்ணி ஓடுறதுக்கு ஆப்போசிட் சைடில் பிரிட்ஜ் அடிச்சுட்டு ஓடுற மாதிரி இருக்கும். அது வெறும் இல்யூஷன் தான். ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது வயிற்றுல புளிய கிடைக்கும், செகண்ட் டைம் ஜாலியாக இருக்கும். ஸோ பேசிக்கலி நாங்கள் ஸ்கேம் ஆகுறது, தண்டு செலவு அதெல்லாம் நிறையா பண்ணிவிடுவோம். அதெல்லாம் காஸ்ட் கட்டிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எங்கன்னா போனோன்னா என்னது நடராஜா சர்வீஸ்லேயும் போயிடுவோம்.